மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினாரு. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்த கட்சியை ஆரம்பித்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் களம் காண்பதற்காக பல்வேறு இடங்கள்ல தனது அரசியல் கொள்கைகளை பரப்புரை செய்வதற்கான பல்வேறு கூட்டங்கள்ல ஏற்பாடு செய்து வந்தாரு. இந்த பின்னணியில 27ஆம் தேதி 2 கூட்டங்களுக்கான ஏற்பாடுகளை அவருடைய கட்சி ஊழியர்கள் செய்து வச்சாங்க. அதுல ஒன்று கரூர் பிரதேசத்துல ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பரப்புரை கூட்டம்தான். அதுதான் மிகப்பெரிய ஒரு சோகத்துல முடிஞ்சிருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த கூட்டத்துல சன நெரிசலின் காரணமாக 39 பேர் இறந்த சம்பவம் முழு இந்தியாவை மட்டுமல்ல முழு உலகையுமே ஒரு கணம் சோகத்துல ஆழ்த்தி இருந்தது. இதுல கிட்டத்தட்ட 5 சிறுவர்கள் 5 சிறுமிகள் என்று 10 குழந்தைகள் இறந்திருப்பது என்பது மிகப்பெரிய சோகத்துல அனைவரையும் ஆழ்த்தி இருந்ததை பார்க்க முடிந்தது. 80க்கும் அதிகமானவங்க படுகாயமடைந்து வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுவதோட அதுல சில பேருடைய நிலைமைகள் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் செய்தி சொல்வதையும் பார்க்க முடிந்தது. தமிழக அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நட்டஈடு கொடுப்பதாகவும் அதே போல காயப்பட்டவங்களுடைய குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நட்டஈடு கொடுப்பதாகவும் அறிவிச்சதோட இந்த குறித்த சம்பவம் குறித்து சுயாதீனமான ஒரு விசாரணை வேண்டும் என்பதனால ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவங்களுடைய தலைமையில ஒரு குழுவை நியமிச்சு விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே சந்தர்ப்பத்துல குறித்த பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீசார் விஜயுடைய கட்சியினுடைய மிக முக்கியமான 4 உறுப்பினர்களுக்கு எதிராக 4 செக்ஷன்ல வழக்கு தாக்கலும் செய்திருப்பதான செய்திகளும் பார்க்க முடிந்தது. இங்க ஊர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் தரப்புல ஒரு மனு தாக்கலை சென்னை உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யறாங்க. அதுல அவங்க வேண்டிக் கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரபட்சம் இல்லாமல் விஜயனுடைய அரசியல் கூட்டங்களுக்கான பரப்புரை சார்ந்த நிகழ்வுகளுக்கான அனுமதியை தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க கோடிட்டு அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தாங்க. இது குறித்த விசாரணைகள் சென்னை உச்ச நீதிமன்றத்துல இடம்பெறும் போது போலீசார் கடந்த காலங்கள்ல விஜயனுடைய பரப்புரைகள்ல அவரோட ரசிகர்கள் என்னையெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வீடியோ காணொலியாக கொடுத்திருந்தாங்க. இவை அனைத்தையும் பார்த்த நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக அனைத்து கட்சிகளுக்கும் பொருத்தமான முறையில பரப்புரைகளுக்கான நிகழ்ச்சிகள் நடக்கின்ற அந்த திட்டங்களுக்கு முறையான ஒரு அணுகுமுறையை ஒரு முறையான செயற்திட்டத்தை போலீசார் வழங்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பரிந்துரையாக சொன்னது மட்டுமல்ல, கர்ப்பிணி தாய்மார்கள் மாற்றுத்திறனாளிகள் வராமல் இருப்பதற்கான ஏற்பாடை விஜய் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பரிந்துரையாக சொன்னது மட்டுமல்ல, தனது கட்சிக்காரர்களை ரசிகர்களை கட்டுப்படுத்துகின்ற பொறுப்பு அதனுடைய தலைவருக்கு உண்டு என்ற ஒரு விஷயத்தையும் நீதிமன்றம் சொல்லி இருந்ததை பார்க்க முடிந்தது. உண்மையில இங்கு விமர்சிக்கப்படுகின்ற விஷயங்கள் என்ன, கேள்விகளாக முன்வைக்கப்படுகின்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த இடத்திலே 10,000 பேர் சேர்வதற்கான இடமாக கருதப்பட்டு அந்த இடத்துக்கான அனுமதி போலீசார் வழங்கியதாக சொல்லப்படுது. ஆனா மக்கள் திரள் 10,000ஆக இல்ல, கிட்டத்தட்ட 27,000 தொடக்கம் 50,000 வரையிலான மக்கள் அங்கு குழும்பி இருந்தாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்படியாக இருந்தா இதுக்கு யார் பொறுப்பு? எதனால 10,000 பேர் வருவாங்க கூடுவாங்கன்னு சொல்லி அப்ரூவல் எடுத்த இடத்துல எதனால 50,000 வரைக்கும் மக்கள் ஒன்று கூடுவதற்கு அனுமதியை யார் கொடுத்தாங்க? பாதுகாப்பு துறையினர் ஏன் இது பற்றி சிந்திக்கல, அல்லது கட்சிக்காரர்கள் இது பற்றி ஏன் சிந்திக்கல அப்படின்னு ஒரு விஷயமும் இப்போது விமர்சனமாக முன்வைக்கப்படுது. இந்த கூட்டம் கட்டுப்பாடற்று ஒன்று கூடுவதற்கான ஒரு நிலை உருவானதுக்கான காரணமே விஜய் உரிய நேரத்திற்கு சமூகம் அளிக்காமையினால் 7 மணி நேரங்கள் தாமதமாக வந்ததுக்கான காரணம் என்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. கிட்டத்தட்ட 12 மணி அளவில் தான் இந்த கரூர் பிரச்சாரம் இருப்பதாக இருந்தது. ஆனால் விஜய் சேர்ந்தது 7:40 மணி அளவில் என்று சொல்லப்படுது. ஏன் இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகல் நேரத்தில் இந்த கூட்டம் நடந்திருந்தா இவ்வளவு சனம் கூடுவதற்கான இவ்வளவு ரசிகர்கள் கூடுவதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுது. காரணம்டா, பகல் நேரங்கள்ல தொழிலுக்கு போயிருப்பாங்க, வெக்க வெயில் என்பதனால அதிகப்படியான மக்கள் வருவதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை. எனவே ஓய்வாக இருப்பதனால மாலை பொழுது என்பதனால அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு பொழுதுபோக்காக போயிட்டு பார்க்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்திருப்பாங்க ஒரு விஷயமும் பேசப்படுது. எதற்காக இந்த தாமதம்? 11 மணியில இருந்து மக்கள் வெக்க வெயில்ல குழந்தைகளோட இப்படி விஜய்க்காக காத்திருந்தவர்களை எதற்காக 7 மணித்தியாலங்கள் விஜய் வருவதற்கான டிலே ஆனது என்பது உண்மையிலே அங்கீகரிக்கப்பட முடியாத ஒன்று. எதற்காக மக்களை வெயில நிக்க வச்சிங்க,
அவ்வளவு தூரம் ஏன் டிலே ஆனீங்க, ஏன் இது பற்றி சிந்திக்கல பல்வேறு விமர்சனங்கள் இப்போது முன்வைக்கப்படுவதை பார்க்க முடியுது. இந்த இடத்தை பொறுத்த வகையில ஒரு நேரான பாதை, இரு மரங்குகளில் இருந்த ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் விஜயை பார்க்கணும் அப்படின்னு குழுமி நின்ற ஒரு விஷயம் இங்க ஒரு சிக்கலுக்குரிய விடயமாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன நெரிசல்ல ரசிகர்களுக்கு பின்பக்கமாக கட்டிடங்கள் இருப்பதனால விலகிச் செல்வதற்கு முடியாது. ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் தப்பிப்பதற்கான வழிகளும் கிடையாது. பாதை முழுவதுமாக பாதை ஓரங்களாக மக்கள் திரண்டு இருப்பதனால இவர்கள் விலகிச் செல்வதற்கும் கலைந்து செல்வதற்குமான எந்த ஏற்பாடும் அங்கு இல்லை என்ற ஒரு விஷயம் பேசப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வெறுமனே நேரான பாதை என்பதனால முச்சந்திகள் கிடையாது, நாட்சந்திகள் கிடையாது, ஒரு மைதானம் கிடையாது என்பதனால் கூட இந்த ஒரு விடயம் நடந்திருக்கலாம் என்ற விமர்சனமும் ஒரு ஊகமும் வைக்கப்படுவதும் நியாயமானது. நெரிசல் இடம்பெற்ற இடம் ரொம்ப சிக்கலானதாக, நெருக்கமானதாக இருப்பதை பார்க்க முடியுது. போலீசார் அந்த சம்பவம் நடந்த இடத்தை அடையாளப்படுத்திருக்கிறாங்க. ஒரு இடம் 40க்கு 60, மற்ற இடம் 30க்கு 60 என்ற ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாங்க. எனவே இந்த ஒரு விஷயம் குறித்து கட்சி ஆதரவாளர்கள் முன்கூட்டியே இது பற்றி ஒரு திட்டமிடலை இட்டிருக்க வேண்டும் என்பதுதான் இப்போது பரவலாக முன்வைக்கப்படுகின்ற விமர்சனம். நடிகர் விஜய் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க கேட்ட இடத்தை இவங்க தரல, எனவே அவங்க தந்த இடத்துலதான் நாங்க இந்த கூட்டத்தை நடத்த வேண்டி வந்தது. அதை தந்திருந்தா அது இடம் விசாலமானதாக இருந்திருக்கும், இது போன்ற அனர்த்தங்கள் நடப்பதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி போலீசார் மீது குற்றச்சாட்டுக்களை வைக்கிறதையும் பார்க்க முடியுது. சரி, இந்த இடம் இப்படியான சனத்தை கொள்ளும் இடமாக இல்லைன்னா எதுக்கு கூட்டத்தை வச்சிங்க? விஜய் பார்ப்பதற்கான ரசிகர்கள் வட்டங்கள் எல்லாம் வர கூடும் என்ற ஒரு ஊகத்துல சன நெரிசல் ஏற்பட்டால் என்ன பண்ணலாம் என்ற ஒரு யோசனை ஏன் வரல? இதுல நடத்த முடியாது என்றா ரசிகர்களுடைய கட்சி தொண்டர்களுடைய ஆரோக்கியத்தை கருத்துல கொண்டு அந்த கூட்டத்துல ஏன் கெஞ்சல் பண்ணலாம போனது என்ற பல்வேறு விமர்சனங்களும் இப்போது முன்வைக்கப்படுறத பார்க்க முடியுது. விஜய் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பல பேர் மயங்கி விழுந்ததாகவும், வைத்தியசாலையுடைய வாகனங்கள் அவர்களை ஏற்றுச் சென்றதாகவும், அதே விஜயன் பார்த்தார் என்ற விஷயங்கள் சொல்லப்படுது. பல்வேறு சலசலப்புகள் அங்கு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஒரு குழந்தை காணாமல் போன ஒரு விடயமும் இடம்பெற்றிருப்பதாகவும், அது குறித்து விஜய் அந்த ஒளிபெருக்கில சொல்லியிருந்தார், இந்த குழந்தையை காணோம், இதை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்படி பல்வேறு விஷயங்கள் அவ்வப்போது நடந்தேறியது. கூடிய சீக்கிரம் அவருடைய உரையை முடித்துட்டு வெளியேறியதாக சொல்லப்படுது. விஜய் விடைபெற்று சென்றதுக்கு பின்னால வெளியேறும் பட்சத்துல, வெளியேறும் சந்தர்ப்பங்கள்ல மயங்கி விழுந்தவர்கள் மீது நடந்து சென்றதான பல்வேறு விடயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது. என்னதான் இருந்தாலும் 39 உயிர்கள் பலியாக இருக்குது. இது குறித்து விஜய் தனது அனுதாபங்களை தெரிவித்திருந்தாரு. ரொம்ப மன அழுத்தத்திலும் மனச்சோர்விலும் மனவேதனையிலும் சொல்ல துயரத்திலும் இருக்கிறேன், எனவே இந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தாரு. ஊடகங்கள்ல ஊடக சந்திப்புகளை தவிர்த்து வந்ததாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இப்போது விஜயனுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுது. என்னதான் இருந்தாலும் விஜய் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா என்ன, ஆசையோட ஓடி போன அவரோட ரசிகர்கள் காத்திருந்தவர்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறப்பு என்ற செய்தி மட்டும்தான். இப்போது அந்த பிரதேசம் மரண ஓலங்கள் நிறைந்த வீடுகளாக, ஊராக இருப்பதை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் இந்தியாவுடைய கலாச்சாரம், என்னதான் தொழில்நுட்பத்தில் வளர்ந்தாலும், கல்வி மட்டங்கள் உயர்ந்தாலும், சாமி வந்தாலும் சாவு, சாதனையாளன் வந்தாலும் சாவு, நடிகர் வந்தாலும் சாவு, இப்படின்ற ஒரு நிலையில் தான் இவர்களுடைய வாழ்க்கை வட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. எனவே சினிமாவை பார்த்தீங்களா, ரசிச்சீங்களா, வாக்களிச்சீங்களா, ஓரமா உட்கார்ந்தீங்களா, குடும்பத்தை பார்த்தீங்களா அப்படின்ற ஒரு வாழ்க்கை மட்டும்தான் யதார்த்தமானதாக இருக்கும் என்பது பொருத்தமாக இருக்கும். எனவே இன்னொரு விடயத்தில் எதிர்வரும் காலங்களில் இது ஒரு சிறந்த பாடமாக எடுத்து இந்திய பிரஜைகள் பயணிப்பார்கள் என்று நினைக்கிறோம். உயிர் பிரிந்த குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்கட்டும் என்று கூறி, இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் அவதானமாக இருப்பதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.